அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. قال نبينا صلى الله عليه وسلم: يرحمكم من في الأرض ويرحمكم من في السماء. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளன். அந்த கிருபை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தத்தை எல்லாம் நம்ம வைக்கலாம். அன்பு காட்டுறதுல மிகப்பெரிய அன்பாளன், கருணை காட்டுறதுல மிகப்பெரிய கருணையாளன், இரக்கம் காட்டுறதுல மிகப்பெரிய இரக்கம் காட்டக்கூடியவன். இப்படி எண்ணற்ற அர்த்தங்கள் தமிழிலே இவைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவைகள் அத்தனை அர்த்தங்களையும் விட ஈடு இணையற்ற மாபெரும் பேரன்புக்குரியவன், பேரருளாளன். ஒவ்வொரு அடியானின் மீதும் அல்லாஹ் இப்படிப்பட்ட கிருபையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதே தன்மைய மனிதனுடைய உள்ளத்துல, ஒரு மனிதன் இன்னொரு படைப்பின் மீது, மனிதனின் மீது கருணை காட்டுறது, இரக்கம் காட்டுறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, உபகாரம் செய்யறது, இந்த மாதிரி தன்மை எந்த மனிதரின் மனதில் இருக்கிறதோ அவங்கள அல்லாஹ் பெரிய அளவுல அல்லாஹ் நேசிக்கிறான். இரக்கம் உள்ள உள்ளத்தை, இரக்கம் கொண்ட மனிதனை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். யாரு ரொம்ப பலகீனமா இருக்காங்களோ அந்த பலகீனமானவர்களை கொண்டுதான் எல்லோருக்கும் அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்துகிறான். தமிழிலே சொல்வார்கள், நல்லோர்க்கு பெய்யும் மழை எல்லோர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பலகீனமா இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அருள் தான் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏழை எளியவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், இப்படி எந்தெந்த வகையில எல்லாம் பலகீனமா இருக்காங்களோ அவங்க மேல அல்லாஹ் கொள்கிற இரக்கம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமான வாழ்க்கையாக இருக்கிறது. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வறட்சி ஏற்படுகிற போது மழை வேண்டி ஒரு தொழுகை நடத்துவார்கள், மழை தொழுகை. அந்த மழை தொழுகை நடத்துகிற போது ரசூலுல்லாஹ் ஒரு பொது மைதானத்துல போய், மழை இல்லாம இருக்குது, அல்லாஹ்ட ரஹ்மத், அந்த மழை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மழை தொழுகைக்காக எல்லோரும் வாங்க அப்படின்னு ஜமாத்தா மழை தொழுகை தொழுகிறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி அழைத்து கொண்டு போகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வாருங்கள். தொழுகைக்கு உண்டான தொழுகையாளிகள் மட்டுமல்ல, அந்த தொழுக முடியாத நிலையில் இருக்கிறவங்களும் வாங்க. அப்படின்னா பெண்கள், அவங்களுக்கு மாதத்தில் சில நாள் தொழுகையே அவங்களுக்கு இல்லை, இருந்தாலும் அந்த பெண்கள் தொட வேண்டாம், அங்க வந்து உட்காரட்டும், அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. அதே மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க, பலகீனமான அவங்களெல்லாம் வந்து அங்க உட்காரட்டும். அடுத்து உங்கள் வீடுகளில் இருக்கிற கால்நடைகளை கூட்டிட்டு வாங்க. என்ன கால்நடை உங்கள்ட்ட இருக்கோ, ஒட்டகம் இருக்கா, உங்கள்ட்ட குதிரை இருக்கா, உங்களிடம் ஆடு இருக்குதா,
உங்க வீட்டுல பூனை வச்சிருக்கீங்களா, இதையெல்லாம் கூட்டிட்டு வாங்க. எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்து மழை வேண்டி தொழுகிற அந்த மைதானத்துல நாமெல்லாம் தொழுகுவோம். அந்த உயிரினங்கள், அந்த பூனை, ஆடு, ஒட்டகம், குதிரை, கோவேறு கழுத எல்லாத்தையும் கட்டி வைப்போம். மழை வேண்டி தொழுகிற, அல்லாஹ்ட்ட உதவி கேட்டு தொழுகிற அந்த தொழுகைக்கு இதையெல்லாம் எதுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. எந்த தொழுகைக்கும் இதையெல்லாம் கூட்டிட்டு வர சொல்லையே, பெருநா தொழுகைக்கு மைதானத்துல, ஈதுகாவுக்கு இதெல்லாம் இல்லையே, ஏன் இதையெல்லாம் கூட்டிட்டு வரணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பிராணிகளின் மேல், இந்த பலகீனமான இந்த உயிரினங்களின் மேல், அந்த ஆடு மாடு பூனைகளின் மேல், அந்த குழந்தைகளின் மேல், அந்த பெண்களின் மேல், அந்த பலகீனமான மக்களின் மேல், பொருட்களின் மேல் அல்லாஹ் காட்டுகிற கிருபை, அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மழையை பொழிய வைக்கிறான். அது எல்லோருக்கும் நன்மையாக ஆகிறது என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்க மழை வேண்டி தொழுகை சார்ந்த ஹதீஸ்களை எடுத்து பார்க்கிற போது இந்த விஷயம் நமக்கு விரிவாகவும் இருக்கும், வியப்பாகவும் இருக்கும். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துல பலகீனமானவர்களை கொண்டு எல்லோரும் அவர்களுக்கு செய்கிற ரஹ்மத்தை, கிருபையை கொண்டு, கருணையை கொண்டு எல்லோருக்கும் அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்துகிறான் என்கின்ற போது, அந்த பலகீனமானவர்களுக்கு ஒரு மனிதன் உதவி செய்கிற போது அவர்களை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். நாம் செய்கிற உதவி என்பது அவர்களுக்கானதல்ல, நமக்கானது. ஒரு ஏழைக்கு, ஒரு இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நாம ஒண்ணு கொடுக்கிறோம் அப்படின்னா நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நாம் நமக்கு சேஃப்டி பண்ணிக்கிறோம். நாம் செய்கிற தர்மங்கள் என்பது அவர்களுக்கானதல்ல, நமக்கானது, அது உங்களுக்கானது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதற்கு நிறைய விஷயங்கள். நாமெல்லாம் சஹாபா பெருமக்களின் வாழ்க்கை, இஸ்லாமிய பெருமக்களின் வாழ்க்கை, இப்படித்தான் இவைகள் எல்லாவற்றையும் அவைகள் நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ ஒரு தர்மம் செஞ்சுட்டா நமக்கு வர்ற ஆபத்து நீங்கிருமா அப்படின்னா நீங்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. உங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்துகளில் இருந்து நீங்கள் கொடுக்கிற தர்மம் உங்களை காக்கும். அப்ப நாம செய்யற தர்மம், அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தோம், அவங்களுக்கு சோறு கொடுத்தோம், அவங்களுக்கு நாம ஹதியா பண்ணிட்டோம், ஜக்காத் கொடுத்துட்டோம் என்பது அவர்களுக்கான உதவி அல்ல, நமக்கு நாமே செய்து கொள்கிற சேஃப்டி. இதுதான் சதக்காவிற்கு இஸ்லாம் சொல்லி தருகிற முக்கியமான ஒரு பேர் உண்மை. சுலைமான் நபி காலத்துல இதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஒருவர் புறா வளர்த்துகிறார். வளர்த்தி அதனுடைய முட்டையை அவர் எப்பொழுதும் எடுத்து அதை பயன்படுத்தி வருகிற நிலையில் கொஞ்ச நாளா அந்த புறா முட்டையை வேற ஒருத்தர் வந்து வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இப்பொழுது இவருக்கு ரொம்ப வருத்தம். நாம புறா வளர்த்தி முட்டையை சொந்தக்காரனா இருக்கிற நம்ம எடுக்கும்போது வேற ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு. அவரிடம் போய் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறார், சண்டைக்கு வர்றாரு. இப்ப இவரு சுலைமான் நபி கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி என் புறாவையும் புறாக்கு முட்டையையும் இவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார், என்ன பண்றது? சரி, இனி நீங்கள் போங்க, நீ அவரெல்லாம் வந்து உங்க இதெல்லாம் அவர் எடுக்க மாட்டாரு, இன்னையிலிருந்து நீங்க போங்கன்றார். சுலைமான் நபி என்ன பண்றாருன்னா, அவருக்கு தான் ஜின் எல்லாம் கட்டுப்பட்டு இருந்தது. ஜின்னை கூப்பிட்டு அங்க போங்க, போய் இவரோட புறா முட்டையை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து எடுக்கும் போது அவரை அந்த இடத்திலிருந்து நீங்கள் வேகமாக அப்புறப்படுத்தி தள்ளி விட்டுருங்க. ஜின்னு தள்ளுனா என்ன ஆகும்? ஜின்னுன்னு ஒண்ணு உண்டு.
ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ அல்லாஹ் சொல்றான். ஜின்னையும் மனுஷனையும் நான் படைச்சேன் அப்படிங்கிறான். கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு படைப்பு. மனுஷ கண்ணுக்கு ஜின்னையும் மலக்கையும் அல்லாஹ் மறைச்சு வச்சுட்டான். மறைச்சு வச்சது ஒரு பெரிய நியமத்து. மறைச்சு வைக்காம இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? பக்கத்து வீட்டுல இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வர்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா, வீதியில் அவர் வந்துட்டு இருக்காரு, எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ள வர போறாரா, எந்த வீட்டுக்குள்ள எங்க போக போறோம், எல்லாம் எட்டி எட்டி பார்ப்போம். நேரா வந்து ஐயோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து கூட கதவு சாத்திடுவோம். மலக்குக கண்ணுக்கு தெரிஞ்சா பேர் ஆபத்து. அதே மாதிரி ஜின்னுக கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஆபத்து. ஆனா சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்ட நிலையை அல்லாஹ் கொடுத்தான். அப்படியே அந்த மனிதர் முட்டை எடுக்க வர்றார். ஜின்னு போய் அவரை தள்ள போகுது. ஜின்னு அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவர் தள்ள முடியல. அப்படியே ஜின்னு ஒரு இது தள்ளுது. அவரு எப்போ போல முட்டை எடுத்து அவர் போயிட்டாரு. சுலைமான் நபிகிட்ட போய் இன்னைக்கும் அவர் அதே மாதிரி பண்ணிட்டாரு. ஜின்ன கூப்பிட்டாரு, என்ன போகலையா? நான் போனேன், அந்த மனிதரை தள்ள போனேன், ஆனா என்னால அவர் நெருங்க முடியல, என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மனிதரை பிடிச்சிட்டு வாங்க, என்ன பிடிச்சிட்டு வந்து, என்னப்பா நீ செய்யற இந்த மாதிரி, இதுல இருந்து உன்னை தடுக்கிறதுக்கு ஜின்ன அனுப்புனா ஜின்னே உன்னை நெருங்க முடியலையாமா, என்ன பண்ண? அவர் சொல்கிறார், நான் எப்பொழுதும் பொதுவா முட்டை எடுக்கிறது இதெல்லாம் இவ்வளவு என்னுடைய வளமையா வச்சிருக்கேன். இதை திருடுறேன், இதை களவாடுறேன் அப்படியெல்லாம் நான் நினைக்கல. எப்பொழுது நான் என் இடத்திலிருந்து புறப்பட்டு போகும்போதும் நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு சதக்கா செஞ்சுட்டு போயிடுவேன். இது என்னோட வழக்கம். ஒரு சின்ன அளவுல நான் ஒரு சதக்காவை செய்து விட்டு போகி விடுவேன். இது எனக்கு வரும் பேராபத்துக்களை எல்லாம் தீர்க்கும் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ் பேர்ல சதக்கா செஞ்சுட்டு போயிடும். அப்பதான் சுலைமான் நபி சொன்னார்களாம், இந்த சதக்கா உன்னை ஜின்னு உன்னை தொடாம பாதுகாத்தது இந்த சதக்கா. இது உண்மைதான். நமக்கு கண்ணுக்கு தெரியாத பெரும் பெரும் ஆபத்துகளில் இருந்தெல்லாம் நாம் செய்கிற சின்ன தர்மங்கள் என்பது அந்த சதக்கா கேட்டு வந்து நிக்கிறவருக்கு நம்ம கொடுக்கும் போது நம்ம பெரியவங்க வாங்குறவங்க எளியவர்கள் நாம நினைக்கிறோம். இல்ல, அந்த எளியவர்களை கொண்டு நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதனாலதான் சதக்கா தர்மம் என்பதெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பதல்ல, நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கிற சேஃப்டி. ஆனா இன்னைக்கு உலகத்துல கொடுக்கணுங்க ரொம்ப கஞ்சத்தனம். இஸ்லாம் ரெண்டு விஷயத்தை ரொம்ப கண்டிக்குது. ரொம்ப பெரிய வீண் விரயமும் ஆகாது. இஸ்ராஃப், வீண் விரயமும் செய்யக்கூடாது. கரெக்டா உள்ளது உள்ளபடி சிக்கனமா செய்யணும். எல்லாத்தையும் எடுத்து விசிறது அதெல்லாம் இல்லை. சிக்கனமா செய்யுங்க, தேவையானதை செய்யுங்க, கரெக்டா செய்யுங்க. வீண் விரயம் எதிலுமே ஆகாது. குறிப்பாக உணவு பொருட்களில் வீண் விரயம் ஆகாது. இந்த சமூகத்தில் கல்யாண மண்டபங்கள் இருக்கிற பகுதிகளில் உணவு பார்த்தோம்னா குப்பை தொட்டிகளில் எல்லாம் நாம சாப்பிடுறோமோ இல்லையோ வகை வகையாக அங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளிலே நாய்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கு. சும்மாவா ஒரு பிளேட் பிரியாணி சுபான்லாம் எவ்வளவு காசு? 10 பேர் எடுத்து மிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய் ஆயிடுச்சு. 100 பேர் எடுத்து மிஞ்சி இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க? அப்பதான் நம்ம ஆளுகளுக்கு எந்த ஏரியா ரொம்ப ஏழ்மையா இருக்கிற ஏரியாவில் நைட்டு 10 மணிக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கல்யாண மண்டபத்தில் ஒரு தேக்கு மிச்சமாயிடுச்சு. உடனே வந்தாரு, யாரும் பக்கத்தில் வராதீங்க. என்ன, இந்த சோறு அப்படியே எத்தீம் கானாக்கு தான் கொடுக்கணும். மிச்சமானதுக்கு அப்புறம் தான் எத்தீம் கானா ஞாபகம். அப்பதான் அவர் பெரிய தர்ம பிரபாவார். அது வரைக்கும் எத்தீம் கானா, மதரசா, ஏழை இதெல்லாம் ஞாபகத்துக்கே வராது.
மனிதன் உலோபித்தனம், வீண் விரயம் எதுவும் ஆகாது என்று சொல்கிற இஸ்லாம் கஞ்சத்தனமும் ஆகாது. எல்லாம் செய்வாங்க. தொழுகிறதா 1000 ரக்காத்து வந்தால் தொழுதுருவாங்க. பள்ளிவாசலுக்கு 100 ரூபாய் கொடுங்கன்னா அப்பதான் மனசு கருக்கு கருக்குன்னு வலிக்கும். சந்தா வாங்குறதுக்கு மோதினார் செருப்பெல்லாம் தேஞ்சிரும். அவர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே இங்க முகம் ஒரு மாதிரி ஆகும். ஓ, ஒரு சந்தாவெல்லாம் கேட்க வர்றாரு. சாயந்தரம் வாங்க. அவர் சாயந்தரம் வரும்போது கரெக்டா வந்துட்டா என்ன பண்றது, கல்லா வந்து எந்திரிச்சு போயிடுவார். எத்தனை பாடு தெரியுமா இந்த சமூகத்தில். பள்ளிவாசலை நடத்துறது, மதரசாவை நடத்துறது, எத்தீம் கானாவை நடத்துறது, ஏழை பாலைகளுக்கு சேவை செய்வதற்கு உண்டான பொருளாதாரத்தை திரட்டி நடத்துறதுக்கு போய் மக்கள்கிட்ட இருந்து 10 ரூபாய் வாங்குறதுக்குள்ள படாத பாடு. முதலாளி உட்கார்ந்துட்டே யாராவது முதலாளி இல்லைன்றவர், அவரே தன்னை முதலாளி இல்லைன்னு அங்கேயே உட்கார்ந்து சொல்லுவார். கல்லாப்பட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு வேற யாராவது வந்து அவங்க உட்கார்ந்துட்டு நீங்க முதலாளி இல்லையாமானா அவர் கோபம் வந்துடும். கஞ்சத்தனம். 2 பேத்துக்கு போட்டி வந்ததாமா, கஞ்சத்தனத்துல யாரப்பா. ஒருத்தன் கேள்விப்பட்டான், நான் தான். ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தேன், நான் தான் கஞ்சத்திலேயே தலைவன் நான் தான் ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தார். என்னன்னா அவருக்கு பொருள் இருக்கும், அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறத விட தானே உபயோகப்படுத்துறது இல்லை. கொடையை மடக்கி கக்கத்துல வச்சுதான் நடப்பாரு. மழை வந்தாலும் ஏற்பா மழையில ஏன் நனையிற, கொடை இருக்குல்ல, கொடையை விரிச்சு அது தேஞ்சிரும் அப்படி. இன்னொருத்தர் இருப்பார், செருப்பு வாங்கியிருப்பார். செருப்பு வாங்கி செருப்பு போட்டு நடக்க மாட்டார், ஏன்னா செருப்பு தேஞ்சிரும். வெறுங்காலோடைய நடக்கிறது, செருப்பை கையில பிடிச்சுக்கிறது. ஒரு பொருளை தானே உபயோகப்படுத்துறது இல்லை. இப்படி 2 பேர் கேள்விப்படுறாங்க. சரி, நம்மளை விட பெரிய கஞ்சம் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். அப்படி கொடையை மடக்கி வச்ச ஆளு கொடை மடக்கி போறாரு. அங்க ஒருத்தர் செருப்பு போடாத ஆளு. நீயா நானா பாத்திரம், யாரா பெரிய கஞ்சன். போனதுமே அங்க போயாச்சு. போனதுமே அவரை பார்க்குறாரு, இவர் உள்ள போறாரு. உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்ததுமே அந்த ஆள் என்ன பண்ணாரம்மா, என்னங்க நீங்க பாட்டுக்கு கொடையை கையில வச்சுட்டு கொடை பிடிக்காம வந்திருக்கீங்க, கொடை தேஞ்சிருமல்ல அதனாலதான். உடனே அந்த ஆள் நம்மளை விட பெரியவனா இருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு உட்கார்ந்ததுமே லைட் ஆஃப் பண்ணிட்டார். ஏங்க லைட் ஆஃப் பண்ணீங்க? பேசும்போது எதுக்குங்க லைட்டு? நீங்க பேசுறது எனக்கு கேட்குது, நீங்க சொல்றது எனக்கு லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இவன் பார்த்தான், என்ன நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. டக்குன்னு இவன் இந்த கொடமடக்கி துணியெல்லாம் அவுத்துட்டு உட்கார்ந்துட்டான். புறப்படும் போது என்னங்க துணியெல்லாம் எல்லாம் இருட்டுல எதுக்குங்க துணி இருக்கா? இப்படித்தான் கஞ்சத்தனம் ரொம்ப பெருசாகும். ஒருத்தர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ். உடனே என்ன பண்றது, மெடிக்கல்ல போய் 10 ரூபா கொடுத்து மாத்திரை வாங்கி கொடுக்கறத விட பெரிய ஆஸ்பத்திரியில போய் தான் போட்டிருக்கேன் ஆத்தா மாத்திரை. உடனே அதை போய் ஆத்தா மாத்திரை, ஏப்பா எனக்கு நெஞ்சு வலிக்கும் போது இந்த ஆத்தா மாத்திரையா கொடுக்கறது, நீ ஆத்தா தானே அதனால ஆத்தா சாப்பிடு. தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்கு. அதுல இன்னைக்கும் தனக்கென்று ஒன்று வருகிற போது எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற மனிதன். பெத்த அம்மா டக்குன்னு கட்டில இருந்து கீழே விழுந்து வலி தாங்க முடியல, உடனே ஒரு ஆட்டோப்புடி ஒரு காரப்புடி தூக்கி கூட்டு போனல. அப்பதான் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் 108க்கு. அம்மா தானே ஒரு 1000 ரூபாய் போட்டு. மனிதன் இந்த விஷயத்துல ஒரு இறுக்கமா இருக்கான், இங்கிருந்து போயிருமோ அப்படி என்று கருதுகிறான். ஆனால் நீங்கள் இது போன்றிருப்பவர்களுக்கு செய்வது அவர்களுக்கானதல்ல, நமக்கானது. இதுல என்னமெல்லாம் கிடைக்குது? ரத்துல் பலாவல் கலானா நம்ம ஆயுசு அதிகமாகுது. மனித வாழ்க்கையில 3 விஷயம் நடக்கும். இது 3 விஷயம் வேற எதை கொண்டும் சரி செய்ய முடியாது, இந்த சதக்காவை கொண்டு சரி செய்ய முடியும். 3 விஷயம் நம்மோடு உண்டானது.
ஆயுசு 1 வயசு 2 வயசு இப்படி ஏறிட்டே இருக்கும் ஆயுசு. இது மனிதன் ஆயுசை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த ஆயுசை அதிகரிக்கிறதுக்கு துவாவுக்கும் சதக்காவுக்கும் ஒரு பவரை அல்லாஹ்வே ஏற்படுத்தி வச்சான். ஆயுசு. இரண்டாவது ஐஸ்வர்யம் என்கின்ற செல்வத்தின் பெருக்கு. மூன்றாவது நோய் வருகிற போது ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடிய நோய் நிவாரணி. இந்த மூணுமே இந்த சதக்காவை கொண்டு கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான். இதுதான் தர்மம். கொடுக்கக்கூடியவனின் தலையை காக்கிறது. தலையை மட்டுமல்ல, அவன் உயிரை காக்கிறது. வாழ்க்கையில பெருசு உசுறுதான். அதனாலதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் அவர்கள் வியாபார பொருட்களோடு புறப்பட்டு செல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு அவர்களை பார்த்தார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், இவரை இப்படி கவலையா பார்க்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் திரும்பி வருவாரா உயிரோடு வரமாட்டாரா என்ற நிலை இருக்கிறது அப்படின்னாங்க. ஒரு சந்தேகமா? அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது. அல்லாஹ்வின் ரசூலுக்கு தெரிந்தது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வியாபார பொருட்களோடு சென்று கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே அவர்களின் பெரும் வியாபார பொருட்களை ஒரு இடத்தில் அவர்கள் வைத்துவிட்டு சற்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி அங்க போறாங்க. அங்க போகும்போது அவங்களுடைய பார்வையில் கவனத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டுல ஆண் துணையே இல்லாத பெண்கள், ஒரு வயசான அம்மா, அங்கே திருமண வயதிலே பெண் குமர்கள். நம்ம பெண் குமர் இருக்கல்ல, நம்ம புள்ள வயசுக்கு வந்துருச்சு, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். எந்த தப்பும் இல்லை. என் புள்ள கல்யாணத்துக்கு பெரிய மண்டபத்தை எடுக்கணும் ஆசைப்படுறோம், தப்பு இல்லை. நம்மள்ட்ட இருக்குது, செஞ்சிடறோம். நம்ம சமூகத்துல அத்தா அம்மா இல்லாத ஏழை குமர்கள், நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி நிக்கிற குமர்கள் இருக்காங்களே, அவங்க மேல இறக்கப்படணுங்க. அந்த இறக்கப்படுறது இருக்குதே, அது மிகப்பெரிய நன்மையை நமக்கு பெற்று தருங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அங்க பார்க்கறாங்க. அப்பொழுது அந்த என்ன இப்படி இருக்கீங்க, எங்களுக்கு திருமண வயது, திருமணத்திற்கான சூழல் இல்லை, வறுமை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தரத்துக்கு ஏற்ப செய்கிறது. அவங்களுக்கு உயர்ந்த பணம் இருக்கு. பணம் உயர்ந்து இருக்கும் போது வெறும் 5 ரூபாய் மட்டும் கொடுக்கிறது இல்லை. என் தரம் என்பது என் கல்யாணத்தில் கௌரவத்தை நிலைநிறுத்துவதை போல் தர்மம் செய்வதிலும் தரத்தை காட்டுறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எத்தனை பிள்ளைகள் இருக்கீங்க? 3 பேர்களுக்குமான வாழ்வாதாரம் முழுக்க என்னது, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் பொருளாதாரம் வேணுமோ அத்தனையுமே என்னது, நீங்க கவலையே படக்கூடாது, நான் தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப என்ன ஆச்சுன்னா, வறுமையில வாடின அந்த ஏழை வீட்டு குமர்கள் மனசு குளிர்ந்துட்டாங்க. நாங்க உங்களுக்கு என்ன தர முடியும்? ஏழைக என்னங்க கொடுக்க முடியும்? எதுவுமே இல்லையே. பசி பட்டினியால் உடுத்த உடையின்றி வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுகிற ரேஷன் அரிசி மட்டும்தான் ஜீவிதம் என்று இருக்கிற ஏழைக்கு ஒண்ணு செய்யும் போது அவங்க நமக்கு திருப்பி என்ன தர முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் தர முடியும், துவா. இது பவர்ஃபுல்லான துவா. இது ஒரு ஏழை நன்றி உணர்வோடு கண்ணீர் வடித்து அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், எனக்கு இவர் செய்து விட்டார், நீ இவருக்கு செய்து விடு அப்படின்னு துவா கேட்டா, இந்த துவா இருக்குதே, இதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அந்த 3 குமருக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் துவா கேட்கிறாங்க. எங்களுக்கு உங்களுக்கு பரிகாரமாக தருவதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்னே ஒண்ணு துவா தான்.
நாங்க செய்ய முடியும். அவருக்கு முன்னாடியே அந்த பிள்ளைக்கு துவா செய்யறாங்க. என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், எங்களின் பசி பட்டினி வாழ்வாதார வாழ்க்கை யார் என்ன செய்ய முடியும் என்று நின்றபோது நீ ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறாய். இதனால என் வயசிலிருந்து ஒரு 5 வயச இவருக்கு நீ கொடுத்துரு அல்லாஹ் அப்படின்னு அந்த ஏழை புள்ள துவா செய்து, 2வது பிள்ளையும் என் வயசுல இருந்து 5 வயசு கொடு, 3வது பிள்ளையும் சொல்லுது, வாழ்க்கையில பெத்தவங்க பிள்ளைக்கும் பிள்ளைக பெத்தவங்களுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் பணத்தை கொடுப்பாங்க, பாசத்தை கொடுப்பாங்க, படிப்பை கொடுப்பாங்க, சொத்து சுகத்தை கொடுப்பாங்க. என்னோட வாழ்க்கையில 10 வயச நீ எடுத்துரு, என் பொண்டாட்டி கொடு, என் பிள்ளைக்கு கொடு, ஏன் நான் 50 வயசு வாழ்றேன்னா எனக்கு 40 வயசு போதும் என்று சொல்லுகிற அந்த ஆயுச தர்மம் செய்கிற இடத்துல அந்த ஏழை குமர்கள் இருந்தார்கள். அப்படி செஞ்சாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் திரும்பி வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் இருந்த இடத்தில் இருத்தி போன அந்த சரக்கு பொருட்கள் எல்லாம் ஏதோ ஒரு தீ சூழலிலே எரிந்து கருகி கிடக்கிறது. அவர்கள் மீண்டும் மக்காவுக்கே வந்தார்கள். பெருமானார் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன நடந்தது என்று பெருமானார் கேட்டபோது இப்படி சொன்னபோது, உங்களின் உயிரை பாதுகாத்ததும் உங்களின் ஆயுளை அதிகரித்ததும் நீங்கள் செய்த சதகா என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால நம்மள்ட்ட இருக்கிற காசு பணம் இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தது. உயிரை தந்ததை போல் உடலை தந்ததை போல் பொருளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பொருளை நாம அவங்களுக்கு செய்யும் போது அது நமக்குத்தான் நன்மை தருகிறது என்கின்ற இந்த கவனமான உண்மை நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம உறவுகள்ல கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்களே இருப்பாங்க, நம்ம சொந்த பந்தத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு நாம தர்மம் செய்யறது, ஜக்காத் கொடுக்கறது அப்படிங்கிறத கடந்து நாம அவங்க வாழ்க்கைக்கான ஏதாகிலும் ஒன்றை செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது உறவை பேணிய நன்மையும் ஒரு அல்லாஹ்விடத்தில் சதக்காவில் உயர்ந்த சதக்கா செஞ்ச நன்மையும் நம்மவர்களுக்கு கிடைத்துவிடும். ஒரு ஆஜியார் வந்து கேட்டார், நான் ஹஜ்ஜு செஞ்சிட்டேன், உம்ரா செஞ்சிட்டேன், நிறைய உம்ரா செஞ்சாச்சு, ஹஜ்ஜு செஞ்சாச்சு. ஆனா இப்ப ரமலான் காலத்துல நானும் என் மனைவியும் 2வது உம்ராக்கு போலான்னு நினைக்கிறோம். எப்படி போனாலும் ஒரு 2-3 லட்சம் ரூபாய் செலவாயி அங்கிருந்து பொருள் அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாயிரும். இப்போ எனக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கு, தங்கச்சிக்கு புருஷன் இல்லை, அதுக்கு ஒரு புள்ளை இருக்கு, அந்த புள்ளைக்கு நோன்பு முடிஞ்சு கொஞ்ச மாசத்துல கல்யாணம் இருக்கு. இப்போ நான் ஹஜ்ஜு செஞ்சாச்சு, உம்ராவும் செஞ்சாச்சு, என் மனைவியும் ஹஜ்ஜு உம்ராவுல செஞ்சாச்சு, எக்ஸ்ட்ரா நாங்க ரமலான்ல போகணும்னு நினைக்கிறோம். ஆனா என் தங்கச்சியோட புள்ள கல்யாணத்துக்கு காசு இல்லாம இருக்கு. நான் உம்ராவுக்கு போறது சிறந்ததா, என் தங்கச்சி என் கூட பிறந்த தங்கச்சியோட புள்ள கல்யாணம், என் புள்ள கல்யாணத்தை நான் ஜாம்னு நடத்திட்டேன், ஆனா என் தங்கச்சி புள்ள கஷ்டத்துல இருக்கு, நான் இந்த காசை அங்க கொடுக்கறது சிறந்ததா, உம்ராவுக்கு போறது சிறந்ததான்னு கேட்டார். இந்த கேள்வி அவர் மனசுல அல்லாஹ் எழ வச்சதே ஒரு பெரிய கயிறுங்க. அவரிடம் சொல்லப்பட்டது, எங்க கூட பிறப்பு தானே, நம்ம கூட பிறப்ப அடுத்த இடத்துல போய் கையேந்து வைக்கலாமா? நம்மள்ட்ட இருக்கு, கொடுத்துரு. நீங்க அண்ணன், அல்லாஹ் உங்களை பெரிய அளவுல வச்சிருக்கான், நீங்க கொடுங்க. அதுதான் சொல்லுவாங்க, ஏழை குமருக்கு வழக்கத்துல சொல்லுவாங்க, ஏழை குமர்களுக்கு செய்வது 1000 ஹஜ்ஜு செய்வதற்கு சமம்ன்றவாங்க. என்னன்னா அது ஒரு வாழ்க்கையவே அதற்கு நாம் கொடுக்கிறோம். அதுல கூட பிறப்பு
நம்ம இரத்த பந்தம் அப்படின்னு வரும்போது நம்ம பெரிய அளவுல செய்யணுங்க. இன்னைக்கெல்லாம் ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை. நமக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா நாம நிறைய காசு செலவு செய்யறோம். நம்ம உறவுல இந்த மாதிரி ஒண்ணு வந்துருச்சுன்னா என்னமோ ஒரு 5000 ரூபாய் 2000 ரூபான்னு ஊருக்காருக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஒதுங்கிடக்கூடாதுங்க. நம்ம ரத்த பந்தம் அல்லவா, நம்ம கூட பிறந்தது அல்லவா. அப்படின்னா என்ன, நீ அடுத்தவங்கள்ட்ட போய் நீ நிக்காத. அது நான் இருக்கும்போது எனக்கு 1க்கு 4 வீடு இருக்கு, 1க்கு 5 தொழில் இருக்கு, எனக்கு எவ்வளவு செலவு செஞ்சாலும் என்னுடைய 4 தலைமுறைக்கு தீராத அளவுக்கு எல்லாமே நான் வச்சிருக்கேன். என் கூட பிறந்த நீயே உனக்கு ஒரு கிட்னி பிரச்சனையா, ஹார்ட் பிரச்சனையா, உனக்கு மருத்துவ செலவா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற மனநிலை வருதே, அந்த மனநிலையை நாம உருவாக்கி வைக்கணுங்க. ஏன்னா சமூகத்துல இன்னைக்கு தொழுதுருவோம், நோன்பு வச்சிருவோம், எவ்வளவு ஓத சொன்னாலும் ஓதிடுவோம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல தர்மம், சதக்கா, அதிலும் உறவுகள்கிட்ட ஒரு பெருந்தன்மையோடு நடக்கிற மனநிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டால் இது அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையை நமக்கு பொழிகிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த தௌஃபீக் உடையவர்களாக நம்மையும் நாம் சார்ந்தவர்களையும் ஈமான் அடிப்படையில் அல்லாஹ் உருவாக்கி இந்த ரமலானின் பரக்கத்தினால் நிறைய செஞ்சிருப்போம். செய்யாதவங்க நம்ம கிடையாது. சமூகத்திற்கு, பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு, எத்தீம்களுக்கு, நம்ம உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியாம நிறைய செஞ்சிருப்போம். இவைகள் அனைத்திலும் நாம் மிகப்பெரிய கவனத்தை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டு இவைகளில் செய்கிற அத்தனையும் நமக்கு நாமே செய்து கொள்கிற ஒரு உயர்ந்த சேஃப்டி, பாதுகாப்பு அல்லாஹ் புறத்திலிருந்து பேரருளை பெற்றுத்தரக்கூடியதுதான் தர்மம் என்பதை நாம் மிக கவனமாக தெரிந்து கொண்டு அமல் செய்கிற தௌஃபீக் எல்லாம் தந்து நல்லருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. துஆ ஓதுகிற போது ஒரு கலிமாவை துஆவில் சேர்த்து ஓதிக்கொண்டால் ஏந்தின கைய வெறுங்கையோட அல்லாஹ் விடுறது இல்லையாமா. அப்படின்னா என்னன்னா துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அது நம்ம சின்ன வயசுலயே நமக்கு சொல்லி தந்ததுதான், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதில் இருக்கிற ஃபضل, சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம நினைவூட்டுகிறோம், அவ்வளவுதான். அப்போ நாம் ஏந்துகிற கைகளை வெறும் கையாக அல்லாஹ் விடாமல் நமது துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு உண்டான ஒரு கலிமா, அதுதான் 4ஆம் கலிமா தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வயுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நம்ம எப்போ துஆ ஓதும் போது இதை நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். வல்ல ரஹ்மான் எல்லா நன்மைகளிலும் நம்மை ஒன்று சேர்த்தி உயர்ந்த நற்கிருபைகளை இம்மையிலும் மறுமையிலும் தந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பேரருள் பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.